கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். ரைட்லைங்க கருப்பராயங்களை போய் யூட்டர்ன் பண்ணி கோயில் வழிக்குள்ளே போது காய்க்கு மாதம் வெளியில் வந்துடலாம். பட் 2வது கீர் போட்டுருக்கோம். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். பிரேக் விட்டுருங்க, கிளச் விடுங்க, மெல்ல மெல்ல போகும். பஸ் வரக்குள்ளே போயிடலாம், போகலாம். சிக்கன் கீர் டவுன் பண்ணி பிரேக் விட்டுருங்க. நம்ம அடுத்து ஓடணும், அதனால் பிரேக்கை பிடிச்சி நிறுத்தக்கூடாது. கீரை டவுன் பண்ணியிருக்கோம். எத்தனை கீர் போட்டீங்க?
எத்தாப்பில் ரோடு உள்ளே போகும், அதுக்குள்ளே போயிருங்க. ஹலோ, யாருங்கண்ணா? நான் சத்தியமாக வாய்ஸ் பிரேக் ஆகுது. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கேன், இப்படி லெஃப்ட் வந்துடலாம். ஹலோ, ஏன்டா தங்க வந்துடுறாச்சா? சரியாக இருக்கும், நீ வந்தீங்கன்னா சரி, நான் இங்கே தான் இருக்கேன். இந்த லெஃப்ட் ஓகே, வா 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 வா. செகண்ட் கியர் போட்டுக்கோங்க, நிறுத்தி ஃபஸ்ட்டு கியர். திருப்பி திருப்பி சரி திருப்பி திருப்பி. இதில் போய் அந்த கோயில் வெளியே வெளியே சரி கொடுங்க. 2வது கீர் போடுங்க, 3வது கீர் போடுங்க. லெஃப்டில் ஓட்டை பண்ணுற தெய்வம் வாங்க போன நீங்கள் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஓட்டி போடாத வண்டின்னு தெரியும், அறிவு அதான் வேலை செய்யலாம். போகலாம், எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி லெஃப்ட்லேயே வந்துடுங்க. போங்க மெதுவாக தோணும். என்ன ஒரு காமன் சென்ஸ். கடைசியாக போயிடலாங்க. நம்ம ரோடு அடுத்த ரோட்டில் போகக்கூடாது. துளி இருந்தாலும் பரவாயில்ல, நான் கிளச்சை பிடிச்சிருக்கணும். பிரேக் பிடிச்சா கிளச்சை பிடிக்கணும். இப்போ கிளச்சை விடுங்க, மெதுவாக விடுங்க. வெடிக்க எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். கடைசி அந்த ஃப்ளக்ஸ் இருக்கிறதுல ரைட்டு பிரேக் விட்டுருங்க. இந்த டைமிங் வேஸ்ட் பண்ணிங்கன்னா தான் சிரமம். கால் எடுங்க பார்க்கலாம். போகுதா? கால் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. போகலாங்க, எக்ஸைட் யூஸ் பண்ண போகலாம், யூஸ் பண்ண போகலாம். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோங்க. நம்ம ரோட்டில் தான் வரணும். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். அப்படியே ரிலீஸ் பண்ணிங்கன்னா போதும். லெஃப்ட் திரும்பணும், மறுபடி ரைட்டு. அங்கே கடைசியில் லெஃப்ட் திரும்பணும், ரைட்டு. அந்த ரைட்டு அந்த ரோடு போகும். கடைசி ஹலோ, சன் டிவி லைவ் உண்மையா? உருட்டு உருட்டுமா? 47 தாவேகா திமுக 46 ரைட்டாங்க. நேர் உருட்டு உருட்டுமா? ஆனா திமுக வந்து கம்மி, தாவேகா ஜாஸ்தி. அதே புரி உருட்டுன்றீங்க. ஆனா இப்படி இருக்கு. சரி வந்து பார்த்துக்கலாம். வரேன், நான் டிரைவ் முடிச்சுட்டு வரேன். 47 அதான் இது அப்போ உருட்டுன்றாங்க. ஆனா திமுக இந்த ரைட் போகணுமா?
இங்கேருந்து எட்டி பார்த்தீங்கன்னா தெரியாது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி விடுங்க. கூட இன்னும் கொஞ்சம் முன்னாடி விடுங்க. இப்போ நிறுத்தி பாருங்கள். இப்போ தெரியுதா 2 பக்கமும் வண்டி வர்றது? இது நிற்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. நான் அவசரப்பட மாட்டேன். சரியா? பணம் விடுங்க. செகண்ட் எல்லாரும் இன்னைக்கு டிவி முன்னால் தான் பண்ணிருப்பாங்க. செகண்ட் கீர் போட்டுருக்கணும். டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமாம், இப்படிங்கிற சார் ஒவ்வொரு செகண்டுக்கு தேர்ட் கீர் போட்டு லெஃப்ட் போய் மறுபடியும் ரைட் இருக்கு. நம்ம ரோடு பின்னால் மிரர் இண்டிகேட் ரைட்டில் போட்டுருங்க. அந்த டூலரை விட்டுருங்க. அவர் போட்டோம் அப்படியே போயிடும். அப்படியே எக்ஸைட் யூஸ் பண்ணி நான் போயிடும். அந்த ஆட்டோவை பார்க்காதீங்க. நீங்கள் எக்ஸைட் யூஸ் பண்ணி நீங்கள் போகிறத பாருங்கள். ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி தான் எடுக்கணும். வண்டி ஃபஸ்ட்டு கீர். நம்ம ரோடு நேரம் போயிடலாம். நேரம் சரிங்க, மாற்றி திருப்புங்க. போகலாமா? நம்ம ரோடு
ஹெட்செட் யூஸ் பண்ணி போகலாம். ரைட்டில் போயிடலாங்க. இன்றைக்கி ரைட்டில் போட்டுருக்கேன். ஆமாங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். எத்தனை தடவை பிடிச்சாலும் கிளச்சை ஃபுல்லாக தான் பிடிக்கணும். போகணுன்னு தோணும்போது தான் பாதி எடுக்கணும். நல்லா வண்டி ஓட்டுறீங்க. பட் உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி நீங்கள் ஒரு ஓட்டியே ஆகணும். இல்லைன்னா சிரமமாயிடும். இப்போ ஓரமாக அந்த கார் கொள்ளி விட்டு ஓரமாக இருக்கலாம். அந்த கார் வந்துடும். அப்படியே உள்ளே போய்க்கலாம். இது கிலோ கேட்டால் நீ 2வது கிலோ போட்டு கொடுங்க. 2வது கிலோ போட்டு கொடுங்க. ரோட்லேயே ஓட்டுறதுக்கு சந்துக்குள்ளே ஓட்டுறதுக்கு வித்தியாசம் மாறுது. நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். நம்ம கிளச்சு எப்படி பிடிக்கிறோம், பிரேக் எப்படி பிடிக்கிறோம், ஸ்பீடு பிரேக் வர இடத்துல நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறது நீங்கள் தான் ஃபீல் பண்ணணும். நம்ம இந்தளவுக்கு கால் எடுக்கிறோம், வண்டி போகுது, இவ்வளோ தூரம் கிளச்சை பிடிச்சி தான் வண்டி கொண்டு வரோம் அப்படிங்கிறதுலாம் ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் யார் ஓட்டு போட்டீங்க? ஏம்மா அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து கட்டி மாறிடுச்சா? ஏகப்பட்ட வச்சு சம்பவம் பண்ணுறீங்க. வேறு லெவலில். உங்களுக்கு சரணியா 2 பேத்துக்கும் ஓட்டு கேன்சல் ஆயிடுச்சா? சரியா போடும். இப்போ சென்னைக்கு நீங்கள் அங்கே தான் படிச்சிங்களா? இப்போ இங்கே இருக்கார் அவர்? இப்போ நான் உங்கள் வீட்டில் இருக்கிறா? எந்த ஏரியா? ஓகே ஓகே. இப்போ டெய்லி வண்டி போயிடுவாரா? அப்படி அங்கே எப்போ போகிறீங்க? இங்கே வந்து 5-6 மாதத்துக்கு மேலே ஆச்சு நினைக்கிறேன். குழந்தை பிறக்கக்குள்ளே வந்தது தானே? மறுபடி போயிட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. சரண்யா மறுபடியும் நோட்டி படிக்குதா இல்லை அவ்வளோதானோ? சென்னைக்கு வேலைக்கு போயாச்சா? வேறு லெவலில். யார்கிட்டையுமே பேசாது அந்த பிள்ளை. இப்படி அந்த பிள்ளைக்கு வேலை கிடச்சிது. ஆமாம், நீங்கள் பேசுகிற அளவுக்கு கூட அந்த பிள்ளை பேசாது. எப்போச்சு பேசுதா? ஆனால் உங்கள்கிட்ட எல்லாம் பேசுது நல்லா. அதான் உங்கள் வீட்டில் எல்லாத்துட்டையும் சண்டை கட்டுது.
அப்படி நிறுத்துறது தப்பே இல்லை, சரிங்களா? போகலாம். ஃபுல்லாக சுற்றி, ஃபுல்லாக சுற்றி, ஃபுல்லாக முடிஞ்ச வரையும் சுற்றி, அப்படியே மாறி வேறு போகுது. செகண்ட் ரெண்டாவது இவ்வளோ நிதானமாக இருக்கணும். அதுமா இவ்வளோ நிதானமாக இருந்தால் தான் இந்த வண்டியை ஓட்ட முடியும். ஆனால் சரண் வண்டி ஓட்டினதுலாம் என்னால் மறக்கவே முடியாது. நான் கொஞ்சம் முன்னாடியே அப்போ பழகுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சுத்தமாக ஏதோ அந்த நேரத்தில் ஏதோ ஆர்டிஓ பிரச்சனை இல்லாதங்காட்டி டக்குன்னு லைசன்ஸ் வாங்கியாச்சு. அப்போ டாடி எதுவும் யோசிக்காமல் காசை கொடுத்துட்டாரு. அது வேலைக்கு கேட்டுருந்தாங்க. இண்டிகேட் லெஃப்ட் போட்டு லெஃப்ட் போயிடலாம், இதுக்குள்ளே போயிடலாம். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக அப்படி டாடி யோசிக்காமல் டக்குன்னு எனக்கு இன்னுமே தெரியாதுங்க, தயவு செய்து எடுத்து கொடுத்துருங்க, டக்குன்னு வேலையை முடிச்சிட்டாரு. அது வேலைக்கு போகும்போது லைசன்ஸ் கேட்டாங்க, பாஸ்போர்ட் எடுக்கணும், அது எல்லாமே எடுக்கணும்னா அதுக்கோசரம் தான் பஸ். ஹே போகலாம். தேடிக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அங்கே போய் ரைட்டில் திருப்பி போகலாம். இது பிரேக் பிடிங்க, கிளச் பிடிங்க, நம்ம ரோட்டில் வாங்க. அவங்க பாவம், அவங்க என்ன பாவம் பண்ணாங்க. முதலே சொல்லிட்டேன் ரைட்டில் போகணுன்னு. அந்த டீ கிடைக்கிற ரைட்டு மீனாட்சி கட்டு உள்ள போகணும். டிக்கெட் ரைட்டில் போட்டுருக்கேன். எக்ஸெட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸெட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். பின்னால் வர பார்க்காதீங்க. எக்ஸெட் யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு செகண்ட். ஏண்டாதுங்க வந்துட்டியா? ஓகே வந்துட்டேன், வெயிட் பண்ணுறேன். தேடிக்கு செகண்ட் கிட் போட்டுக்கணும். ஆனால் தூக்கம் வந்துச்சா? வேலை உள்ள திமுகவுக்கும் டிவிக்கு பட்டை கிளப்பிட்டு இருக்கிறானுங்க. ஏதோ சன் டிவியில் போடுறாங்க பாலிமர் நியூஸில். லெஃப்ட் தானே? நான் கரெக்டாக 8:30 வந்துட்டேன். நீங்கள் எப்படி 9 மணிக்கு வருவீங்கப்பீங்களா? அதனால் அந்த டீ கடையில் போய் ஒரு டீயை சுண்டல் சாப்பிட்டு உட்காந்துட்டேன். கரெக்டாக டீ லெஃப்ட் திருப்பிக்கலாம் அவ்வளோ தூரம் போகக்கூடாது. இந்த ரோடு நம்ம ரோடு அதனால் டீயை குடிச்சு உட்காந்துட்டேன். இந்த வீடியோ பாருங்க. கார் நடிச்சுக்கிட்டேன். எப்படி ஃபஸ்ட் டிக்கெட் போட்டு போயிட்டேன். நான் தான் பிடிச்சிருக்கேன். ஹலோ அண்ணா, வண்டி இங்கே வருது பாருங்க, இந்த சைடு. அப்படி கேஸ்
மூலமா பதில் சொல்லிக்கிட்டு நீங்க என்னடா வன்முறை கையிலட்டீங்க. அவன் காரணம் கீழே காதில் வாங்காத பூரா பேர் கட்டிட்டு போவான். பூரா பைத்தியம் சரியா. இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க. எப்படின்னா அவ்வளவு இனிவா பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு கண்டிச்சு அவர் ஓட்டை போவாங்க எடுத்து தான் போவோம். செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க அறிக்கை விட்டுருந்தா அந்த தங்கச்சியை பேசும்போது அப்பெல்லாம் பேசுறது தண்ணி மட்டும் அது செய்யாதீங்க. நீங்க நேர்மையா ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்கன்னா இப்ப நீங்க பொண்டாட்டி மேல கமிஷனர் அலுவலகத்தில் மனு கொடுத்து போனீங்கல்ல முன்னால தகுதியும் நேர்மையும் உங்களுக்கு இருந்தது. சீமான் அவர்களை நீங்க சொன்னீங்களே தொண்டர்கள் சரியா நடந்துட்டானா கட்சி மேலிடம் அதுக்கான கண்டனத்தை